வேட்பாளர் வெற்றி பெறுவதும் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களை விட கூட்டணி கட்சி தோழமை கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் எடுத்த நடவடிக்கை முக்கியத்துவம் அனைவரும் அறிவோம். மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று தோழமை கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் இதர தோழமை கட்சிகள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை செலுத்திக் கொள்கிறோம். இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டுகளாக செய்த ஆட்சிக்கு இது ஒரு அச்சாரமாக மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அது உரிமை பேருந்தாகட்டும், நான் முதல்வனாகட்டும், உரிமை தொகையாகட்டும், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், எண்ணும் எழுத்தும் போன்ற பல காலை உணவு திட்டம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் முதல் முறையாக காலை உணவு திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். ஆக இதையெல்லாம் அங்கீகரிக்கின்ற வகையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வெற்றி தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார்கள். இது நல்லாட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியாக சான்றிதழ் தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள்.